அருமையான தேவ பிள்ளைகளை இந்த வீடியோ மூலியமாக உண்மை சந்திப்பது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு காரியமாக இருக்கிறது. இன்று காலை நான் என்னோட வாகனத்தை நான் ஓட்டிக்கொண்டிருக்கும் போது ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லி அந்த ஒரு பாடல் அந்த சிடி பிளேயரில் ஓடிக்கொண்டிருந்துச்சு. அந்த பாடல் மிக அருமையான ஒரு துதி பாடல். அதை நான் வார்த்தையில் நான் கேட்கும்போது என் மனதை மிக தொட்ட ஒரு பாடலாக இருக்கிறது. அது மிக ஒரு விசேஷமான ஒரு பாடல். காரணம் ஏன் தெரியுங்களா? அந்த பாடல் யாரை வர்ணிக்கிறது என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நம்மளுக்கு சிறந்த ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். அவர் நம்மளுக்காக சிலுவையில் அதை செய்த காரியத்தை நம்ம நினைத்து பார்க்கும் போது அது எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது பத்தாது. இன்னைக்கு காலையில் அந்த வாகனத்தை ஓட்டி கொண்டிருக்கும் போது அந்த வரிகளெல்லாம் நான் நினைத்து கொண்டிருக்கும் போது நம்மளோட வாழ்க்கையில் எத்தனையோ பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும். அதெல்லாம் நித்தியத்துக்கு ஈடாக இருக்காது. தேவப்பிள்ளை, நித்தியத்துக்கு அது எதுவுமே ஈடாக இருக்க முடியாது. நம்ம கடந்து போகிற இந்த போராட்டங்கள், பிரச்சனைகள் இதெல்லாமே ஒரு தற்சமயத்துக்குள்ள ஒரு காரியம்தான், நிரந்தரமாக இருக்காது. இதெல்லாம் காலங்கள் மாற அதெல்லாம் மாறிவிடும். ஆனால் நிரந்தரமாக இருக்கிற போல ஒரு காரியம் என்று சொன்னால், நிரந்தரமாக அப்படின்னு சொன்னால் அது நித்தியம். அப்போ நித்தியத்தில் கர்த்தர் அவர் நம்மள எல்லாம் என்ன செய்கிறாருன்னா ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு அவரோடு இருக்கிறதுக்கு. சரிங்களா? அது ஒன்று. ரெண்டாவது, நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டவருக்கும் நம்மளுக்கும் ஒரு உறவு இருக்கிறது. அந்த உறவு எவ்வளோ ஒரு விசேஷமான ஒரு காரியமாக இருக்கிறது. நம்ம எந்த பாதையில் நம்ம கடந்து போனாலும் சரி, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நம்ம கடந்து போகலாம், வேதனையின் பாதையில் நம்ம கடந்து போகலாம், எத்தனையோ போராட்டங்கள், பிரச்சனைகள் நம்மளை சூழ்ந்திருக்கலாம். ஆனாலும் இதிலெல்லாம் நம்ம கடந்து போகும்போது ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி அந்த ஒரு உணர்வு நம்மளுக்குள்ளே இருக்கும் போது அந்த உணர்வு எந்த அளவுக்கு நம்மளுக்கு பலனாக இருக்கிறது. நம்ம அவர் இடத்துல பேசுகிறதுக்கும் அவர் சத்தத்தை கேட்கறதுக்கும் அதுவே நம்மளோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது. அநேக நேரம் இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நம்மளோட ஸ்டீர் இருக்கிற என்னென்ன காரியங்கள் இருக்குது அதை நம்ம கவனித்துட்டு இருக்கிறோம். ஆனால் நித்தியத்தின் காரியத்தை அதிகமாக நம்ம யோசிக்கிறது கிடையாது. அதே போல் தேவனோட உறவு நம்மளோட வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று சொல்லி அதை நம்ம அநேக நேரம் மறந்துடுறோம். மூணாவது காரியம், தேவனுடைய புதிய உடன்படிக்கை. இனி நம்ம பழைய உடன்படிக்கை பிறகு நம்ம வாழ்கிறதுக்கு அல்ல, நம்ம இனி புதிய உடன்படிக்கையின் பிறகு நம்ம வாழ்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்திருக்கிற புதிய உடன்படிக்கை. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த 3 காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதெல்லாம் நம்ம நினைத்து பார்த்தோம் என்று சொன்னாலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறதுக்கே அது நேரம் பத்தாது. ஏன்னா அதெல்லாமே அவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதனால இந்த நேரத்தில் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் எந்த காரியத்தை நீங்கள் கடந்து போய் கொண்டிருந்தாலும் சரி, என்ன போராட்டத்தை நீங்கள் கடந்து போய் கொண்டிருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை வழிநடத்துகிறது வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். எதை நினைத்து கலங்காதீங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆமென். உற்சாகமாக இருங்க, தைரியமாக இருங்க. கர்த்தர் உங்களை அற்புதமான முறையில் கர்த்தர் உங்களை வழிநடத்துவார். இந்த வீடியோ எனக்குள்ள ஒரு மனதில் ஒரு காரியம் இருந்தனால தான் நினைக்கிறேன் அந்த வீடியோ நான் பகிர்ந்து கொள்கிறேன் உங்களோட மத்தியில். நான் விசுவாசிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி. சரிங்களா? God bless you. Take care.